மற்றொரு முக்கிய செய்தி, திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். செந்தில் பாலாஜியிடம் நடத்திய விசாரணை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கு. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். டாஸ்மாகில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்தார்கள். குறிப்பாக டாஸ்மாகிற்கு கொள்முதல் செய்யப்பட்ட மதுபானங்களில் முறைகேடுகள் நிகழ்ந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் டாஸ்மாகுடைய முன்னாள் நிர்வாக இயக்குனர் ஆகியோர் மீது உள்ளிட்டோர் மீது இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, கரூர், தஞ்சாவூர், கோவை, நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சிவகங்கை ஆகிய 41 இடங்களில் இன்று காலையிலிருந்து சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருக்கிறார். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளைகளில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்து நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிடம் நேரடியாக வந்து விசாரணை நடத்தினார்கள். ஏடிஎஸ்பி யுவராஜ் தலைமையில் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை என்பது நீடிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவரோட தங்கியிருந்த அறையிலையும் சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த விசாரணையும் சோதனையும் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மற்ற இடங்களில் சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் தனியார் மதுபான நிறுவனத்திற்கு சொந்தமான அலுவலகத்தில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மன்னார்குடியில் தனியார் மதுபான நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்திலும் சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டையிலும் கரூரிலும் சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியிடம் நடத்தப்பட்ட விசாரணை மட்டும் தற்போது நிறைவடைந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தால் அந்த வழக்கு பதிவு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும். ஆனால் இதுவரை அந்த முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்படவில்லை. அது ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் கடந்த ஆட்சியின் போது மதுவிலக்குத்துறை அமலாக்கத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி டாஸ்மாகிற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்ததில் நிர்வாக இயக்குநருடன் சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டதாகத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தங்கள் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனையும் விசாரணையும் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை நிறைவடைந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் அதிகாரப்பூர்வமான அறிக்கை தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.